அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேபி அண்ட் பேபி இந்த படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். சினி டியூப் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பேபி அண்ட் பேபி இது வந்து பார்த்திங்கன்னா ஜெய், யோகி பாபு, சத்யராஜ், மொட்டா ராஜேந்திரன், கிங்ஸ்லி இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கு. ஒரு சின்ன கான்செப்ட் தான். நீங்கள் குஷி படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வச்சு தான் வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலேயும் வந்து குழந்தைய வச்சு தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா சத்யராஜுக்கு வந்து லவ் பண்ணிவிட்டு ஓடிட்டு போயிடுவாங்க. சரி ஓடி போனாலும் பரவாயில்ல, ஆண் வாரிசு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொண்டாட ஆரம்பிச்சிடுவார். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபுக்கு வந்து அவரும் வந்து அப்பா சொல்கிறத கேட்காம வேறு பொண்ணை லவ் பண்ணி போயிடுவார். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகப்படி பொண்ணு பிறந்தா தான் நல்லது அப்படின்னு நினைக்கும்போது யோகி பாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பிறக்கும். சரி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வரும்போது குழந்த மாறிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இதை வச்சு நம்ம டேரக்டர் வந்து நல்லா வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிங்ஸ்லி அவர் காமெடி, அதுக்கப்புறம் சேஷு அவர் வந்து பார்த்திங்கன்னா செமையாக அவர் சீன்ஸ்லாம் வந்து பயங்கர போர்ஷன்ஸ்லாம், அந்த போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருந்தது. சேஷு அவர் இல்லை இப்போது, ஆனாலும் அவர் வந்து நடித்த அந்த காமெடி சீன்லாம் பார்த்து அதை வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. அந்த நேரத்தில் அவர் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. ஸோ கடைசியில் என்ன ஆச்சு, குழந்தை கிடச்சிதா, குழந்தை எப்படி கிடச்சிது, ஆண் பிள்ளை தான் வேணும் பொண்ணு தான் வேணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வந்து ஆண் வாரிசு தான் வந்து நல்லது அப்படி நிறைய பேர் வந்து கொண்டாடுறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. குழந்தை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரியவங்க ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம் தான் இந்த பேபி அண்ட் பேபி. த்ரூ அவுட்டாக வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாகவும் சரி, காமெடியாகவும் சரி, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டும் சரி, இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டி இமான் அவர் வந்து இசையமைச்சிருக்காரு. இசை வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. ஜெய் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல கம்பேக் படம்னு சொல்லலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக ஜெய்க்கும் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக் நம்ம இமான் அவர் பாடல்கள்லாம் கேட்க நல்லாயிருக்கு. ஒளிப்பதிவும் நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. சத்யராஜை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வேறு மாதிரி பாட்டிருப்போம். நிறைய படங்கள் வேறு மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் மொட்டா ராஜேந்திரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக இருந்தது. பழைய ஜோக் தங்கத்துறை அவரோட போர்ஷன்ஸும் இந்த படத்தில் நல்லாயிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேபி அண்ட் பேபி படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்னே சொல்லலாம். எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சி நினைக்கிறேன். ரிவ்யூ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினி டியூப் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.